ஸோ ஹை காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுட்டு, ஒரு ஸ்நாக்ஸு. அது வந்து பக்கோடானா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பக்கோடானா நார்மல் பக்கோடா, வெங்காய பக்கோடா. அது சாப்பிட்டா தான் நல்லது. அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பக்கோடானா என்ன, பக்கோடானா எப்படி இருக்கும், பக்கோடானா எவ்வளோ பக்கோடா இருக்கும்? ஒரு பக்கோடா, வெங்காய பக்கோடா, அது மட்டும்தான் சூப்பரு. மற்றதெல்லாம் டூப்பரு. ஆனால் அந்த பக்கோடாவை இப்போ நம்ம மனுஷங்க எது வேண்டாலும் அதை வச்சு எது வேண்டாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதை அந்த பக்கோடா மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துட்டா அது பக்கோடாவாம். அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பக்கோடாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் சில பக்கோடாவோட எதை வச்சு எதை என்ன கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுருக்க பக்கோடா வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ தெரில இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு. நல்லா இருந்துச்சுன்னா தெரியும்டா. அப்புறம் வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்களா எப்படி கேக்கை வச்சுக்கிட்டு பக்கோடாவை ஆக்கிட்டு அந்த கேக்கும் சாப்பிட முடியாமல் பக்கோடாவும் செய்ய முடியாமல் என்ன கர்மத்தை பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல கைஸ். எவனா செய்வானா? கேக்குனா கேக் அந்த இடத்துல கேக்குனா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. பக்கோடாக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட், அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை. ரெண்டுத்தையும் கலக்கி வச்சு ஏன்டா வயிறை கலக்குறீங்க? அதை ரெண்டுத்தையும் உருப்படியாக அங்கங்கேயும் இருக்க விடுங்களா. தேவையில்லாம ஏன்னா அதை வெறுப்பேத்துறீங்க. பக்கோடா நாகமா போங்கடா நீங்களா. கர்மம் 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 கர்மம். ஓ ஷட். இதுக்கு முன்னாடி ஓரியோ என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்ததுக்கப்புறம் எப்போ நான் ஓரியோ பிஸ்கட்டை சாப்பிடுவேனோ அதை வச்சு இவங்க செஞ்ச காரியத்தை ஞாபகம் வந்துச்சுன்னா நீ அதை சாப்பிடணும்னு தோண்டவே தோண்டாது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ஓரியோ எவ்வளோ நல்லா இருக்கும். ஓரியோக்கு ஒரு தனி இது இருக்குறா. ஏன்டா அதை வச்சு ஏன்டா அதை வச்சு பக்கோடா செய்கிறீங்க? எது வேண்டாலும் உங்களுக்கு எது கிடைச்சாலும் பக்கோடா செஞ்சிருவீங்களாடா? சொல்லுங்கடா. எது கொடுத்தாலும் பக்கோடா செஞ்சிருவீங்களா அதை வச்சு? ஓரியோ பக்கோடா எப்படிடா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா வருது? கர்ம கர்ம கர்ம. கைஸ், குலாப் ஜாமுன் பக்கோடா. சீரியஸ்லி ஏன்டா நீங்களாம் உலகத்துல இருக்கீங்க? குலாப் ஜாமுன் வச்சு ஏன்டா நீங்க பக்கோடா பண்றீங்க? குலாப் ஜாமுன் ஒரு ஸ்வீட், பக்கோடா வந்து ஒரு ஸ்நாக்ஸ். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஏன்டா அந்த கர்மாதியை செய்றீங்க? நீங்கெல்லாம் ஏன்டா உலகத்துல வாழ்றீங்க? அது விட்டாம அதை சாப்பிட கூட முடியல இவங்கனால. அது தெரியும், அது செஞ்சாலே கர்மமா இருக்கும்னு தெரியும். குலாப் ஜாமுன் தனியா சாப்பிடுங்கடா. அது ஒரு சாப்பிட்டு தொலைங்கடா. இருக்கிறத ஏன்டா நாசமாக்குறீங்க? பக்கோடா அது தனியா சாப்பிடுங்க. ஏன்டா இருக்கிறத நாசமாக்குறீங்க? ரெண்டுத்தையும் ஏன்டா கலக்கி உங்க பயிர் கலக்கிற போதுடா. நாளைக்கு போய் நீங்க பாத்ரூம் விட்டு வர மாட்டீங்கன்னா வெளில. நாய் கர்மம். அதை சாப்பிட கூட முடியல இவங்கனால. எதுக்கு தானே நீங்களா வாழ்றீங்களோ? எது கிடைச்சாலும் நீங்க பக்கோடா செஞ்சிருவீங்களாடா? கைஸ், இந்த புண்டைய பாரு கைஸ். ஏன்டா கைஸ், குலாப் ஜாமுன் பக்கோடா, கேக் பக்கோடா, இன்னொன்று என்ன இருந்துச்சு? குலாப் ஜாமுன் பக்கோடா, கேக் பக்கோடா, ஓரியோ பக்கோடா, மூணுத்தையும் செஞ்சு போட்டாங்க. அதுவும் எங்களுக்கு பத்தல. இப்போ என்னன்னா கோல்கேட் பக்கோடா வேற பண்றாங்க. சீரியஸ்லி, கோல்கேட் பக்கோடா அதை வச்சு அது என்ன இந்த வழியில சாப்பிட போறீங்களா இல்ல பின்ன? அடுத்த நாள் பாத்ரூம் போனா கஜ சோப்பா வெளில வரும் கைஸ். ஏண்டா எப்படிடா அவங்களுக்கு எல்லாம் சும்மா வீட்டுல வெட்டி நீங்க இந்த வேலை தான்டா செய்வீங்க. இவங்களெல்லாம் தூக்கி எங்கேயோ போடணும், நான் வீசணும்டா எங்கேயோ.
எது கிடைச்சாலும் அதை பக்கோடா செய்யறதுக்கு வந்துடுறாங்க. சாரி. நான் என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்து இந்த கர்மத்தெல்லாம் பார்த்து நான் என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது கைஸ். சீரியஸ்லி, கோல்கேட் பக்கோடா. வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். வேலண்டைன் வீக் வந்துருச்சு கைஸ். வேலண்டைன் வரப்போகுது கூட இல்லை கைஸ், வந்துருச்சு கைஸ். வேலண்டைன்னா உங்களுக்கு என்ன, ரோஸ் வச்சுக்கிட்டு உங்க ஆளுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன சீனா இருக்கும். நாங்கெல்லாம் சிங்கிள் பசங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க. இல்லாதவங்க சிங்கிள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியா, அதை வந்து அதே ரோஸை வச்சுக்கிட்டு பக்கோடா வாங்கிட்டு சாப்பிட்டுருவாங்க. என்ன பண்றது, ரோஸ் கொடுக்க தான் முடியல, ஆனா அதை வச்சு பக்கோடா செய்ய முடியும்ல, பக்கோடா செய்யலாம்ல. பக்கோடா சாப்பிட்டு அவ்வளோதான், சொல்ல மாட்டேன். பண்றது பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க. ரோஸ் பக்கோடா பண்ணிருக்கீங்க, ஓகே, அதை ஒழுங்கா டிப் பண்ணி ஒழுங்கா வச்சு செஞ்சுக்கலாம்ல. ஏன்டா அரைகுறையா செய்றீங்க? தெரியும்டா, நீங்களாம் சிங்கிளா இருக்கீங்கன்னு தெரியும்டா. உங்களுக்கு வேலண்டைன் அன்னைக்கு ரோஸ் கொடுக்கறதுக்கு யாரோ பொண்ணு இல்லைன்னு தெரியும்டா. ஆனா அந்த காலத்தை ஏன்டா ரோஸ் மேல அடிக்கிறீங்க? ஏன்டா அதை வச்சு பஜியா தள்ளுறீங்க? ஏன்டா அதை வச்சு இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து கேக் பக்கோடா பார்த்துட்டீங்க, ஓரியோ பக்கோடா பார்த்துட்டீங்க, கோல்கேட் பக்கோடா கூட பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஒரு ஹெல்தி ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு பக்கோடா ஆக்கியிருக்காங்க கைஸ். என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிளை வச்சு பக்கோடா செஞ்சுருக்காங்க கைஸ். அது சாப்பிட்டா என்ன ஹெல்த்தியாக இருக்குமா அன்ஹெல்த்தியாக இருக்குமா தெரில. ஆனால் ஏன் செய்கிறாங்க கூட தெரில. சும்மாவே சாப்பிடலாம் கைஸ். ஏன் கைஸ் அதை வச்சுக்கிட்டு ஏன் கைஸ் இப்படி பண்ணுறாங்க புரியல எனக்கு. உங்களுக்கு எது கிடைச்சாலும் பக்கோடா செஞ்சிருவீங்களாடா? பக்கோடானுக்கு ஒரு மரியாதை இருக்குதா? பக்கோடாக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குதா? ஏன்டா அதை இது பண்ணுறதுன்னு அது நாசமாக்குறீங்க அதை? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவாக அவ்வளோதான். ஸோ மீண்டும் நம்ம சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு டாடா பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு தெரியும், உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும், இப்போ கூட ஒரு லைக் போட்டுருங்க. பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயத்தெல்லாம் எடுத்துட்டு நல்ல வீடியோஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கலாம் கைஸ், கண்டிப்பாக பார்த்துக்கலாம்.